தேவனே ஜெபம் செய்வோம். ஆண்டவரே மகாபிரமண செலுத்துகிறோம். வேலையும் வார்த்தை மூலியமாக என்னை பேசும், என்னை தயார்படுத்தும், என்னை உற்சாகப்படுத்தும். ஆண்டவரே வார்த்தை வீருள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை மூலமாக ஆண்டவரை எங்களுக்கு எங்களை வழிநடத்தும். ஆண்டவரை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள ஆமென். அல்லேலூயா. தேவஜனமே, ஆண்டவர் கண்டிப்பாக நாள் வரை நம்ம ஆசீர்வாதம் வந்திருக்கிறார், வழிநடத்தி வந்திருக்கிறார் விசுவாசிக்கிறேன். பாருங்க, நீங்க விசேஷமான ஒரு தலைப்பு நான் பேச ஆசைப்படுகிறேன், பேச போகிறேன். சரியா? எதை குறித்து பேச போகிறேன்னா, நம்ம எல்லாத்துக்கும் வாழ்க்கையில தேவையா இருக்கிற ஒரு காரியம் என்னது? பணம். சரியா? என்னது ரொம்ப கவலையா இருக்குது. எவ்வளவு நாள் ஆன்லைன்ல சேவ் பண்ணுது? நான் கேள்வி கேட்கும்போது உங்களால் பதில் கொடுக்க முடியாது ஆன்லைன்ல. இப்போ இன்னும் கஷ்டமா இருக்குது. என்ன அப்படி தான் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க முடியல. சரியா? அதனால கஷ்டமா இருக்கு. சரி, பரவாயில்ல. பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியமா இருக்கிற ஒரு காரியத்தை நான் பேச ஆசைப்படுகிறேன். அது என்ன? அது பணத்தை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். சரியா? பணத்தை குறித்து பேசினா சில பேருக்கு நல்லா தெரியும். நீல கலரு என்ன நோட்டு? 1 மணி நோட்டு. மஞ்சள் கலர் என்ன நோட்டு? 20 மணி நோட்டு. ஆமாதானே? ஆரஞ்சு என்னது? 10 மணி நோட்டு. எல்லாமே காசுக்கு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுது. எதுக்கு பிள்ளைங்களை நல்ல ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு வரணும், உத்தியோகத்துக்கு வரணும், நல்லா சம்பாதிக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். எதுக்கு அனுப்புறோம்? நல்லா சம்பாதிக்கணும். எதுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம்? நல்லா சம்பாதிக்கணும். எதுக்காக உழைக்கிறோம்? நல்லா சம்பாதிக்கணும். எல்லாமே நல்லா சம்பாதிக்கணும். ஆனா இந்த காசை குறித்து வேதத்துல நிறைய பகுதியில போட்டிருக்குது இருப்பாங்க. ஆனா இந்த பகுதியில விசேஷமாக பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறான். சரியா? பவுல் ஒரு திருச்சபைக்கு எழுத கிடையாது. பவுல் வாலிபராக இருக்கிற தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். 3வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்லுகிறாரு? 3வது அதிகாரம் வசனம் 6ல இருந்து நீங்க பாத்தீங்க, 4வது வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் போட்டிருக்கு. ஆனா சில காரியத்தை நீங்க அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா அங்க போட்டிருக்கோம். என்னது? பவுல் எழுதுகிறாரு, பணத்து மேல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. சரியா? பணத்து மேல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா 6வது அதிகாரத்துல மட்டும் கிடையாது, அவர் 3வது அதிகாரத்திலே ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணும் என்று சொல்லி பேசுகிற வேலையில அவர் என்ன பண்ணுகிறாரு? நீ பணத்துல நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொல்லி 3வது அதிகாரம் 3வது வசனம் நீங்க பார்த்துக்கலாம். சரியா? பணத்து மேல ஆசை இருக்கக்கூடாது என்று சொல்லி ஊழியக்காரர் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். 3வது அதிகாரத்தில் சொன்னதுக்கு பிறகு 6வது அதிகாரத்துல மறுபடியும் மீண்டும் பணத்தை குறித்து பேசுகிறார். சரியா? 6வது அதிகாரத்துல திரும்பி 6வது அதிகாரம் வந்து கொள்வோம். 6வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். சரியா? முதல் 5 வசனங்கள் செஞ்சு வேறு தேர்வு வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வரப்படி கேட்டுக்கொள்கிறேன். முதல் 5 வசனங்கள் பவுல் சொல்லுகிறாரு எப்படி, நம்ம அதுல இருந்து டீடைல்ஸா போக வேண்டாம், ஆனா சில காரியத்தை சொல்கிறேன். எப்படி ஊழியத்தில் இருக்கிறவர்கள், திருச்சபையில் இருக்கிறவர்கள் பணத்து மேல ஆசைப்பட்டு விழுந்து போயிட்டார்கள் என்று சொல்லி முதல் 5 வசனத்துல பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறமா 6வது அதிகாரம் வருகிறது. பணம் ரொம்ப முக்கியமான காரியமாக நம்ம காலத்துக்கு மட்டும் கிடையாது. சரியா? பவுல் எழுதுகிறாருன்னா அந்த காலகட்டத்திலும் பணம் அதாவது காசு என்று சொல்லுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. அதனால அப்படிப்பட்ட குறைகளும் நிறைய குடும்பத்தில் இருக்கு. அதனால பணத்தை குறித்து சில பேர் கவலைப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நிறைய பேர் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க. இப்படிப்பட்ட இருக்கிற சூழ்நிலை நம்ம எப்படி கவனமாக இருக்கணும், நம்ம எப்படி ஞானமாக இருக்கணும் என்று சொல்லி பேச ஆசைப்படுகிறேன். ஒரு கதை நான் ஆசைப்படுகிறேன். பாருங்க, ஒரு ஊர்ல உண்மையான சம்பவம். அவர் ரொம்ப ஒரு பணக்காரர். சரியா? ரொம்ப வசதியானவர், ரொம்ப பணக்காரர். சரியா? அவர் அங்க இருக்கிறார். ஸோ இன்னொருத்தர் என்ன பண்ணாரு? இன்டர்வியூ பண்ண போனார். எதுக்கு இன்டர்வியூ பண்ண போனாரு? இந்த பணக்காரர் ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சாரு. இந்த பண விஷயத்துல
மேனேஜர்லாம் இருப்பாங்களா, ஃபைனான்ஸ் மேனேஜர் அந்த மாதிரி இப்படி வேலை செஞ்சவர். ஸோ இவர் என்ன பண்ணாரு, ஒரு இன்டர்வியூ பண்ண போறவர் அவர் என்ன பண்ணாரு, சரி இவர் இன்டர்வியூ பண்ணாங்க, ஆனால் இவர் நல்லா வேலை செஞ்சு அந்த உத்தியோகத்தில் இருந்து வசதியா இருக்கிறாரு, இவரை போய் நம்ம பார்ப்போம் என்று சொல்லி என்ன பண்றாரு, இன்டர்வியூ பண்ண போறாரு. போறாரு வீட்டு முன்னுக்கு, அவ்வளவு அழகான ஒரு கேட், அவ்வளவு பெரிய ஒரு கேட். அப்புறம் உள்ளே போறாரு. கேட்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு அவர் சொல்றாரு, கேட்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆனிச்சு. அப்புறம் எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு பெரிய இடம், நிலம் ரொம்ப ஒன்று இருக்குது. உள்ளே போறாராம். கேட்டு கூட அந்த வீட்டு கதவு கூட அவ்வளவு உயர்ந்ததா இருந்துச்சு, அவ்வளவு பெருசா இருந்துச்சு. என்ன பண்றேன்னா கதவு திறந்து போனேன், அவருக்கு வேற ஏதோ எதிர்பார்த்தாரு. இவ்வளவு பெரிய வீட்டுல பெரிய வேலைக்காரங்க, பெரிய யாராச்சும் வந்து திறப்பாங்க, அழகா சட்டெல்லாம் போட்டு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரா. ஆனா அவர் எதிர்பார்த்தது நடக்கலையே. ஒரு வயசானவர் அப்படி குனிஞ்சி கொண்டு வந்தார். பார்க்கறதுக்கு வயசு ஒரு 50 தான் இருக்கணும், ஆனா அவரு இருக்கிற சூழ்நிலை ஒரு 70-80 வயசு மாதிரி இருந்துச்சு. அவர் பார்த்து யோசிச்சுட்டு, இவரா நம்ம இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம், இவரை யோசிக்கிறார். அப்ப அவர் சொன்னாரா, வாங்க ஆஃபீஸ் போறாங்க. இவரை எதிர்பார்த்தது என்னது, வேற ஒருத்தர் வருவாரு, அழகா ஸ்மார்ட்டா, வயசு பொருவா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா அவர் தான் அந்த பணக்காரர். வயசா போய் மூஞ்சனா சுருங்கி போய் அவர் சொல்றாரு, இன்டர்வியூல அவர் எல்லா பதிலும் கொடுத்தாராம், ஆனா ஒரு நேரம் கூட அவரை பார்த்து சிரிக்கவே இல்லை இன்டர்வியூல. இந்த இன்டர்வியூல சொல்றாரு, இந்த பணக்காரர் வாழ்க்கையில எல்லாத்தையும் வச்சிருந்தாரு, ஆனா முக்கியமானது எல்லாத்தையும் இழந்து போயிட்டாரு. அவருக்கு குடும்பம் கிடையாது, மனைவி டைவர்ஸ் பண்ணி பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டார்கள், ஒரு வேலைக்காரனும் கிடையாது, யாரும் வேலைக்கு வருவது கிடையாது, சொந்த வீடு எவ்வளவு பெருசா இருந்தாங்க, அந்த வீட்டுக்கு வெளியே போயிட்டு வெளியே இருக்கிறத கூட அவனால பார்த்து என்ஜாய் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. இது ஏன் இந்த இன்டர்வியூக்காரர் சொன்னார்னா, சொல்லுறாரு, வாழ்க்கையில பணம் என்று சொல்லி குறைவே இல்லாமல் இருந்தது, ஆனா மற்றது எல்லாமே வாழ்க்கையில குறைவாக இருந்தது. பணம் குறைந்து போகுது, ஆனா வாழ்க்கையில் மற்றது எல்லாம் குறைந்து போன சூழ்நிலையில அவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த இன்டர்வியூ பண்ணவர் அவரோட ரிப்போர்ட்ல அவர் எழுதியிருந்தார். பாருங்க, இன்னைக்கு பணம் தான் எல்லாமே தேடி போகிற உலகத்துல இன்னொன்று முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. குடும்பம், பிள்ளைகள், மனைவி, கணவர், திருச்சபை, ஆண்டவர், ஊழியர், இப்படிப்பட்ட காரியங்கள் முக்கியமானது இருக்குது. இன்னைக்கு நம்ம எதை நோக்கி போகிறோம் என்று சொல்லி நம்ம கவனமாக இருக்கோம். ஸோ 3 காரியத்தை குறித்து நான் பேச நான் ஆசைப்படுகிறேன். பாருங்க, பண ஆசை அது எல்லாத்துக்கும் எல்லா பாவத்துக்கும் வேறாக கிடையாது. ஆனா பண ஆசை பல பிரச்சனைக்கு வேறாக இருக்கு. சரியா? அதனால என்னோட தலைப்பு இன்னைக்கு ரூட் ஆஃப் ஈவில். சரியா? அது தமிழ்ல எப்படி மறுபடியும் தெரியல. எல்லா பாவங்களுக்கும் வேறாக. சரியா? எப்படி நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, ரூட் ஆஃப் ஈவில். சரியா? அப்படின்னு சொல்லி நான் பேச போகிறேன். அதனால 3 காரியம், முக்கியமான காரியத்தை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். 6வது வசனத்தை வாசிங்க. போதும் என்று மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆகாயம். எது மிகுந்த ஆகாயமா இருக்குது? போதுமுள்ள மனம். பாருங்க, அப்படின்னா முதல் காரியம் போதுமுள்ள மனம் நமக்கு இருக்கணும். we have to be content. இங்கிலீஷ்ல எல்லாமே BBB வரும், எழுதிக்கொள்ள சொன்னாங்க. சரியா? be content அப்படின்னா போதுமான இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். சரியா? அதுவே என்னதான் இருக்குதா, மிகுந்த ஆகாயமாக காணப்படுகிறது. தேவஜனமே, பாருங்க, இன்னைக்கு நமக்கு நம்ம வாழ்க்கையில போதும் அப்படி என்று சொல்லுகிற காரியம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நீங்க நெத்தில கை வச்சு சொல்லி பார்ப்போம், போதும் சொல்ல பார்ப்போம், போதும். சரியா? போதும் சொல்லுங்க, நாளைக்கு வேலை இதே பண்ணிடுறீங்க. சரியா? போதும் உள்ள மனதுக்கு என்ன அர்த்தம்னா be content. ஒரு கதை நான் சொல்ல ஆசைப்படுறேன். பாருங்க, ஜான் வெஸ்லி, நம்ம மெத்தடிஸ்ட் ஃபவுண்டர், எல்லாத்துக்கும் தெரியும் ஜான் வெஸ்லி. சரியா? யாருன்னு கேட்காதீங்க, எல்லாத்துக்கும் தெரியும். பாருங்க, ஜான் வெஸ்லி ஊழிய ஆரம்பத்துல அவர் 100 காசுக்கு, சரியா, கரெக்டான அமௌண்ட் எனக்கு தெரியல, ஏறக்கூடிய அப்படின்னு நான் சொல்லுகிறேன், 20 பவுண்ட்ஸ். சரியா? அதுதான் அவரோட ஊழியத்தை ஆரம்பித்தார். சரியா? 20 பவுண்ட்ஸ். அப்ப அந்த 20 பவுண்ட்ஸ் அவர் என்ன பண்ணுவாரா, 15 என்ன பண்ணிடுவாரா, ஊழியத்துக்கு வைத்துருவார். 5 பவுண்ட் தான் அவருக்கு வைத்துக் கொள்வார். அப்ப நாட்கள் போக போக அவருக்கு என்ன நடந்துச்சு, இன்க்ரிமெண்ட் வந்தது. சரியா? அவருக்கு காசு ஏற்க ஆரம்பித்தாரு. சரியா? அப்ப அவருக்கு 40 பவுண்ட் சம்பளம் வந்தது.
அப்ப 40 பவுண்ட் சம்பளத்துல என்ன பண்ணலாம்? மறுபடியும் 15 ஊழியத்துக்கு கொடுத்துட்டு 25 வச்சுக்கலாம். ஆமா தானே? நம்ம நாட்டில் அப்படிதானே போடணும். அவர் என்ன பண்ணாரா, 35 கொடுத்துட்டு 5 வச்சுக்கிட்டார். இன்னும் நாட்கள் போக போக இன்னும் உயர்வு வருகிறது. 80 பவுண்ட் மாறுகிறது. சரியா? சம்பளம் டபுளாக போய் கொண்டு இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாரு, நம்மளா இருந்தா சரி 40 கொடுத்துட்டேன், கஷ்டமாக 10 போயிடுச்சு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட கொடுப்போம்னு சொல்லி கொடுக்கலாம். அவர் என்ன பண்ணாரா, மறுபடியும் 75 கொடுத்துட்டு 5 பவுண்டை வச்சுக்கிட்டார். மறுபடியும் ஊழியர் உயர்வு வருகிறது, இன்கிரிமெண்ட் வருகிறது. சரியா? 100 பவுண்டா மாறிடுச்சு. அப்ப என்ன பண்ணாரா, 95 ஊழியருக்கு கொடுத்துட்டு 5 வச்சுக்கிட்டார். இங்க என்ன தெரியும் வித்தியாசம்? போதுமான, அதுதான் போதுமான உள்ளம். ஜான் வெஸ்லி போயிட்டு எனக்கு இன்கிரிமெண்ட் வேணாம்னு சொல்லி சண்டை போட கிடையாது. சரியா? எனக்கு இன்கிரிமெண்ட் வேணாம், அந்த காசு நீ ஊழியத்துக்கு வச்சு அவர் சொல்லிட்டு இருந்தான் கிடையாது. அவர் பெற்றுக்கொண்டார். அவருக்கு வர வேண்டியதை அவர் பெற்றுக்கொண்டாரு. ஆனா அவர் வச்சுக்க வேண்டியதை அவர் வச்சுக்கொண்டாரு தவிர கூட வந்துருச்சே கூட வச்சுக்கலாம்னு அவர் யோசிக்க கிடையாது. அதுதான் போதுமான. அதனால நாளைக்கே போயிட்டு நீங்க டிசைன் பண்ணி எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடாரு. எவ்வளவு நாளா நான் சம்பாதிச்சது போதும். சரியா? அதை கிடையாது. போதுமான உள்ளம். ஜான் வெஸ்லி நல்லா சொல்லல, நமக்கு தேவையானதை வைத்துக் கொள்ள வேண்டியது. சரியா? அதுதான் போதுமான உள்ளம். அதுவே மிகுந்த ஆகாயமாக காணப்படுகிறது. பாருங்க, அதுவே மிகுந்த ஆகாயம் என்று சொல்லி பவுல் என்ன பண்ணுகிறாரு, தீமோத்தேயுவுக்கு சொல்கிறார். சரியா? அடுத்த வசனத்தை வாசிங்க. 7வது வசனம். உலகத்திலே நான் ஒன்றும் கொண்டு வருவதும் இல்லை, அதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்று நிச்சயம். பாருங்க, பவுல் அதுக்கு காரணத்தை சொல்கிறாரு. எதுக்கு போதுமுள்ள ஈடு நமக்கு இருக்கணும்னா, ஏன்னா அதுவே மிகுந்த ஆகாயம். ஏன் அது மிகுந்த ஆகாயம்னா, நம்ம உலகத்துக்கு எதுவுமே கொண்டு வர கிடையாது, போறப்ப எதையும் கொண்டு போகிறது கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் நம்ம கொண்டு போக போறோம். என்ன தெரியுமா? நம்மளோட ஆத்மா. அதை எங்க கொண்டு போக போறோம், அது நம்ம கையில இருக்கு. மற்றது எதுவுமே நம்ம கொண்டு போகுது கிடையாது. எல்லாத்தையும் வச்சுட்டு தான் போகிறோம். அதனாலதான் பவுல் சொல்கிறாரு, நீ போதுமுள்ள இதயத்தோடு இரு. Be content with what you have, because you brought nothing and you are not going to bring anything. எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக போறதும் கிடையாது. அதனால போதுமுள்ள இதயத்தோட நீ இரு என்று சொல்லி பவுல் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். வேதத்துல ஒரு நடந்த சம்பவத்தை நம்ம பார்ப்போமா? அச்சான் வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். யோசுவா புஸ்தகத்தை நம்ம பார்க்கிறோம். அச்சான் வாழ்க்கை. சரியா? அச்சான் வாழ்க்கையை பாருங்க. அவன் என்ன பண்றான், ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு உடைச்சிட்டு வந்துடணும், எதையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஆனா இந்த அச்சான் என்ன பண்ணுகிறான், அச்சான் மட்டும் என்ன பண்ணுகிறான், அவன் பார்க்கிறான் 2-3 காரியம் அவன் கண்கள் என்ன பண்ணுகிறது, அழகாக இருக்கிறது அவன் பார்க்கிறான். அவன் என்ன பண்ணுறான், எடுத்துட்டு வந்துட்டு அவனோட கூடாரத்துக்கு கீழே அவன் என்ன பண்றான், ஒழிக்க வச்சுட்டான். யுத்தத்துக்கு போகிறார்கள், தோல்வி வருகிறது. அப்ப யோசுவா பார்த்து ஆண்டவரை கேட்கிறார். ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து, ஏன் இந்த சூழ்நிலை இருந்தது? ஆண்டு சொல்கிறாரு, எனக்கு கண்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் நடுவில் இருக்குது, அதை நீங்க அகற்றி போட்டா மட்டுமே நான் உங்க கூட உங்க நடுவில் இருப்பேன். ஆண்டு சொல்லும்போது ஆண்டு காட்டுகிறார். அதனால் என்னது, அச்சான் குடும்பத்தை பாருங்க. அச்சான் குடும்பம் எப்படி மறைத்து போனார்கள் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அங்கேயே குடும்பத்தோட எல்லாருமே அழிவுக்கு ஆளாகிறார்கள். கல்லால எரிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாமே கூடி அவர்களை கல்லால அடிச்சு சாவடிக்கிறத பார்க்கணும். என்னங்க எடுத்துட்டு போனார் அச்சானே? திருடி வீட்டில் வச்சிருந்ததை எடுத்துட்டு போனாரா? கிடையாது. பேராசை, ஆசை, பொருள் ஆசை இருந்தாலும் எடுத்து போகிறப்ப மட்டுமே எடுத்து போகிறது கிடையாது. அதனால பவுல் சொல்லுகிறாரு, போதுமுள்ள இதயத்தோட நம்ம இருக்க வேண்டும். யாருன்னா 2 காரியம். ஒண்ணு, அதுவே மிகுந்த ஆகாயம். 2வது 7வது வசனம் நம்ம பார்த்தது போல, நம்ம எதுவுமே கொண்டு வரல, எதுவுமே நம்ம கொண்டு போக போறதும் கிடையாது. தேவஜனமே யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை கிறிஸ்துமஸ்க்கு எத்தனை தட்டை வாங்குவோம்? எத்தனை தட்டை வாங்குவோம்? கையில காட்டி பார்ப்போம். 1 2 வாங்குவோமா?
சேர்ச்சுக்கு 2 போட்டு வருவோமா? சேர்ச்சுக்கு எத்தனை போட்டு வருவோம்? 1 தான் போட முடியும். சரியா? சரி, இன்னொன்று வந்து பஸ் நாங்கள் வேற இடத்துக்கு போகிறப்ப போட்டுக்கணும். சரி, லாஜிக் தான். சரி, 2 வாங்குறவர்கள் சரி. இந்த 3, 4, 5 வாங்குறவங்களா 5 ஒரே நேரம் போடுவோமா? போடுவோமா? போட முடியாதுன்னு 5 பஞ்சாப் போட முடியுமா? அதுதான் போதுமான இது. அதாவது போதுமான மட்டும் ஆசைப்பட்டது, போதுமான மட்டும் வாங்கி வச்சுக்க. எல்லாத்தையும் வாங்கி வச்சு எல்லார் வீட்லையும் நான் போறப்ப, குறிப்பாக பெண்கள் வீட்டுக்கு போறப்ப, அதாவது பெண்கள் கூட இருக்கிற வீட்டுக்கு போறப்ப, சரியா, இந்த கூட்டு குடும்பம்லாம் இருக்கும். சில திருச்சபை போகும்போது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. பெண்கள் நிறைய இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போறோம்னா ஒன்னே ஒன்று நான் நிறைய கேட்குறது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் நிறையா சாரி இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாத்தையும் கட்டிக்கோங்க அப்படிதான் சொல்ல. ஏன் ஆண்கள் மட்டும் குறைவு நான் சொல்ல வேண்டியது. ஆண்கள் அப்படிதான். சரியா? ஒரு சைடு தான் ஒரு தடவை போட முடியும். எனக்கு இருக்கிறது 2 ஸ்லைட் தான். இதை வச்சு என் வாழ்க்கையில் ஓட்டிடும். எந்த திருச்சபை போனாலும் 2 பேக் தான். அதை வச்சு என் வாழ்க்கையில் ஓட்டிடும். எல்லாத்தையும் கூட எடுத்து கொடுத்தா ஏன் தெரியுமா? இருக்கிறது இருக்கிறது இறுதி போதுமானதாக இருக்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான காரியத்துக்கு மேல பாருங்க, நம்ம சாப்பாடு வாங்க வைத்துக் கொள்ளுங்க, நமக்கு போதுமானதை வாங்குறது தான் போதுமான உணவு. ஆமாவா இல்லையா? போயிட்டோம், விலை குறைவா இருக்கு, அதையும் பார்த்து இருக்கிறீங்களா? இந்த இடத்துல விலை குறைவா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க. வாய்ப்பாங்க கிடையாது. கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்க பாருங்க, ஏன் கூட செலவு பண்ணுவார்கள்? நான் கிரெடிட் கார்டு காசு கட்டிடலாம், கிரெடிட் கார்டு காசு கட்டிடலாம், தேவையில்லாத வாங்கிடுவார்கள். இப்ப வந்து இன்னும் சுலபமா இருக்கு, கையிலேயே இருக்குது. லஜாடா, ஷாப்பிங், இந்த ஆஃபர் முடிஞ்சு அந்த ஆஃபர், அந்த ஆஃபர் முடிஞ்சு இந்த ஆஃபர். எதுக்கு? இது வேலை குறைவா இருக்கு, இது வேலை குறைவா இருக்கு, அது வேலை குறைவா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டா எல்லாத்தையும் வாங்கி போடுமா? கிடையாது. அதனால தேவையானது வாங்குறது, தேவையானதை வைத்துக் கொள்றதுக்கு போதுமானதாக காணப்படுகிறது. ஏன்னா அதுவே மிகுந்த ஆகாயம். இரண்டாவது, எல்லாத்தையும் நம்ம கூட கொண்டு போகிறது கிடையாது. எல்லாத்தையும் கூட நம்ம கொண்டு போகிறது கிடையாது. அதனால நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவஜனமே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எது தேவையோ அதை மட்டும் வைத்துக்கணும். அதுதான் போதுமானது. நீங்க நம்ம வாழ்க்கையில எதை ஆசைப்படுகிறோம், எதை விருப்பப்படுகிறோம், அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இதை வந்து எப்போதும் நான் வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக நான் பேச பண்ணுவேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் கட்டிகளை பேச பண்ண ஆசைப்படுறேன். பாருங்க, நம்ம தேசத்துல நம்மளோட பொருளாதாரம் இறங்க போகுது. நம்புறீங்களோ நம்புறீங்களோ, நம்ம ஜெயிச்சு கொண்டு தான் இருக்கணும். ஆனா ஆண்டு சூழ்நிலையை மாற்றுவார். ஆனா அது மாற்றத்துக்கு முன்பதாக ஒரு ஸ்ட்ரைக் வரதான் போகுது. போன வாரம் நம்மளோட அவர் என்ன சொன்னாரு? நம்மளோட கரன்சி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு என்ன செய்துதான் நல்லவே காமால நசர கூட நம்ம வந்ததே நான் என்னைய செய்துதான் ஜாக்கிரதையாக கவனமாக போதுமான இறுதி நடக்கும். சரியா? பொருளாதார காலம் இறக்க போகுது. மலேசியாவில் மட்டும் கிடையாது, உலகத்திலே சரி. அமெரிக்கா, சைனா என்ன பண்ணி கொண்டிருக்காங்க நமக்கு தெரியல. என்ன நோக்கி போய் கொண்டிருக்காருன்னு நமக்கு தெரியல. இவன் அவனை தப்பு சொல்றான், அவனை தப்பு சொல்றான். மாற்றி மாற்றி தப்பு சொல்றா எல்லாமே தப்பாக தான் போகும். தயவு செஞ்சு கவனமாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வெளியே சாப்பிட குறைச்சிக்கும். ஒன்று உடம்புக்கும் சரியில்லை, ரெண்டாவது பாக்கெட்டை பாஸ் பண்ண. தயவு செஞ்சு கவனமாக இருக்கும். சரியா? போதுமான எதிர்ப்பு இருக்கும். கண்டிப்பாக நான் இப்போ கூட சொல்றது நீங்க ஒரு நாள் யோசிச்சுவாங்க. தயவு செஞ்சு போதுமான எதிர்ப்பு இருக்கும். ஜாக்கிரதையாக. சரியா? முதல் காரியம் ஜாக்கிரதை, போதுமான எதிர்ப்பு நம்ம இருக்க வேண்டும். இரண்டாவது, கவனமாக இருக்க வேண்டும். பி கேர்ஃபுல். ஏன் பவுல் சொல்லுகிறாரு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் சொல்லி? பாருங்க, இப்ப பிரச்சனை என்னன்னா காசு கிடையாது, பணம் பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா பணத்து மேல வச்சிருக்கிற ஆசை. அதுதான் பவுல் இங்க சொல்கிறார். மணி இஸ் நாட் த ப்ராப்ளம், லவ் ஆஃப் மணி இஸ் த ப்ராப்ளம். அந்த பணத்து மேல வச்சிருக்கிற ஆசை தான்
பிரச்சனையாக காணப்படுகிறது. பாருங்க, எனக்கு ஒரு வாலிபர் எனக்கு தெரியும், போனதுக்கு முன்னாடி ஒரு திருசபையில ஒரு பெண் பிள்ளை எனக்கு தெரியும், வயசு குறைவுதான். ஆனா அந்த பெண்ணோட சிந்தனை நோக்கம் எல்லாம் ரொம்ப பெருசு. நான் தப்பு சொல்லல, வாலிபர்களாக இருக்கிற நேரத்தில் நம்ம பெருசா கனவு பண்ணணும், அதை நோக்கி நம்ம போகணும், தப்பே கிடையாது. ஆனா அந்த பெண்ணோட ஒரே ஒரு தவறான விஷயம் என்ன தெரியுமா? இந்த நோக்கம் எல்லாம் என்னத்தை சாதிக்கிறதுக்கு, நான் நல்லா வசதியா காசு சம்பாதிக்கணும், எதை பேசினாலும் காசை கொடுத்து தான் பேசுவாங்க பெண். பாருங்க, வாழ்க்கை எல்லாமே காசுதான் நோக்கம் என்று சொல்லி போகிறது தான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. பணம் பிரச்சனை கிடையாது. பணம் நம்ம சாப்பிடுவோமா? பணம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட முடியுமா? பணம் நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியுமா? பணம் வாழ முடியுமா? முடியாது. பணம் அவசியம் தான், பணம் அவசியம். அது நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆனாலும் பணம் தான் வாழ்க்கை என்று சொல்லி, அதுதான் ஆசை என்று சொல்லி வாழ்கிறது தான் தவறு. அதுதான் பவுல் சொல்றாரு, பி கேர்ஃபுல், போதுமான இதயத்தோட இரு. ரெண்டாவது, கவனமா இரு. you have to be careful. எதுக்கு கவனமா இருக்கணுமா? 9வது வசனத்தை வாசிங்க. ஐஸ்வர்யனாக நெருங்குகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும், சோதனையிலும், இரண்டாவது என்னன்னா கண்ணியிலும், மனுஷரை கேட்கிலும் அழிவிலும் அமுத்துகின்ற மதிக்கேடும் சேதமான பல இச்சைகளிலும் விழுகிறார்கள். பாருங்க, இதுதான் பிரச்சனை, இங்கதான் பிரச்சனை. அதனால பவுல் சொல்றது, you have to be careful. கவனமாக இருக்கணும். முதல் போதுமானதாக இருக்கணும், இரண்டாவது கவனமாக இருக்கணும். எதுக்கு கவனமாக இருக்கணும்? இந்த பணம் ஆசை மேல கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த பண ஆசை என்ன பண்ணுமா? அழிவை கொண்டு வருமா, பல விதமான இச்சைகளை கொண்டு வருமா. அதனாலதான் பவுல் சொல்கிறாரு, கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. சரியா? தமிழ்ல ஏற்கனவே 5 வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா இங்கிலீஷ்ல குறிப்பாக 3 காரியங்கள் சொல்லி இருக்கிறார்கள். டெம்ப்டேஷன், ட்ராப் and also harmful. இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்கணுமா? முதலாவது சோதனையை பார்க்கணும். பாருங்க, இன்னைக்கு பணம் பல சோதனையை கொண்டு வருகிறது நம்ம பார்க்கிறோம். பொய் சொல்லி பணத்தை வாங்குறத நம்ம பார்க்கிறோம். ரசுவா, அம்மா வேலையை எல்லாத்துக்கும் தெரியும், கொடுத்து கூட இருக்கிறது. சரியா? அவங்க இப்போ ரசுவா கொடுக்குறது. சரியா? காசை வாங்குறதுக்கு சின்னமா சுலபமாக சோதனை வரும். ரிசீட்டை கொஞ்சம் மாத்தி போட்டா, வவுச்சரை கொஞ்சம் மாத்தி போட்டா. போன வருஷம் மட்டுமே நம்ம மாநாட்டு திருச்சபை வெளியே சேர்க்காம, நம்ம மாநாட்டு திருச்சபை மட்டுமே 3 திருச்சபை, அது 3 பெரிய திருச்சபையில பெருத்துறது பார்க்கலாம். ஏன்? யாரு மேல தப்பு நான் பேச வேண்டாம். ஆனா அந்த காரணம் என்னவா இருந்துச்சு? பண ஆசை. ரிசீட்டை மாற்றி கொடுத்து, வவுச்சரை மாற்றி கொடுக்குறது, இது எல்லாமே ஏன் நடக்குது? ஆசை. நான் ஒரு 4-5 திருச்சபையில ஓடி செஞ்சிருக்கேன். அது 2 திருச்சபையில நான் போய் என் கண்ணு முன்னாடி ஆராதனையிலே போன் கணக்கு இருக்கு, செல்போன் கணக்கு இருக்கு, சமாதி கணக்கு, கிறிஸ்துமஸ் சேவைஸ் சமாதி கணக்கு. இப்படி சேவைஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சேவைஸ் முடித்து போன் ஆகணும். எங்க நடக்குது? திருச்சபைக்குள்ள. யாரு எடுக்கிறா? சின்ன திருச்சபை தான். நான் இப்படி நின்றுனா எனக்கு தெரியும் பெரிய விருந்தாடி யார் வந்திருக்கா, யார் வரல. விருந்தாடி யாருமே வரல. எனக்கு போனை காணும். அப்படி யார் எடுத்தா? புதுசாக பையன் எடுத்துட்டு இல்லை ஆண்டு ஏசி சொன்னீங்களா, கஷ்டமாக எடுத்துக்கிறாங்க. கிடையாது. சோதனைக்கு வருகிறோம் என்று சொல்லி பவுல் சொல்றார். அடுத்து என்ன நடக்குது? பல விதமான ட்ராப்ஸ், இங்கிலீஷ்ல ட்ராப்ஸ் போட்டிருக்கு. சரியா? கண்ணியில் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குமா? கண்ணி. சரியா? ட்ராப்ல போய் நம்ம மாட்டிக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் பணத்தினால மாட்டிக்கொண்டு இருக்கிறாரு? முந்தி இருந்துச்சு, இப்ப பணம் ஸ்கீம் சப்பாட்டியா? எத்தனை பேர் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்க? கொஞ்சம் நமக்கும் கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்குமே. ஸ்கீம் சப்பாட்டியா வந்துச்சா? காய வாங்கிட்டீங்களா? அவன் காய வச்சு போயிட்டான். ஆமாம், கோரே ஸ்டார்ட் பண்ணா இப்படி தேய்ச்சா காசு கிடைச்சா, தேய்ச்சா காசு கிடைச்சிச்சா? என்ன பார்த்துருக்கிறீங்க தானே? தெரிஞ்சது. இப்படிப்பட்ட காரியத்தில் போய் விழுந்துட்டு அப்படி யாருங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கா?
அதான் கஷ்டப்பட்டு கொடுத்தவர்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். ஏன்? பணம் ஆசை. கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்துட்டுனா காசு கிடைச்சிருமே, கொஞ்சம் காசு கொடுத்தா கிடைச்சிருமே அப்படின்னு சொல்லி நம்பி போறது. தெய்வத்திற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது பல காரியத்துக்கு ஆளாகிறதாக காணப்படுகிறது. அடுத்தது அது மிக பாதிப்பு கொண்டு வருகிறது என்று சொல்லி டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹார்ம், பாதிப்பு அழிவு கொண்டு வருது. நல்லா யோசிச்சு பாருங்க. எதுக்கு சிறு பிள்ளைகளை கடத்துறாங்க? எதுக்கு சிறு பிள்ளைகளை கடத்திட்டு போறாங்க? எதுக்கு கடத்திட்டு போயிட்டு கை காலை வெட்டிட்டு காசு எடுக்க வைக்கிறாங்க? எதுக்கு கிட்னியை வித்துட்டு வேற தேசத்துல போய் விழுகிறாரு? எதுக்கு? காசு தானே. அப்ப பாருங்க, இப்ப நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் உலகத்துல பவுல் அன்னைக்கு எழுதிட்டேன். காசு மேல நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பல காரியத்துக்கு நீங்க சோதனைக்குள்ளாக போவீர்கள், பல டிராக்ஸ்குள்ளாக நீங்க கால வைத்துக் கொள்வீர்கள், பல அழிவுக்குள்ளாக நீங்க போவீர்கள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவளை சொல்றாரு, யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். பாதுகாப்பாக இருக்கணும். ஞாபகமா அது அழிவை கொண்டு வருவதாக இருக்கு. இரண்டாவது, எதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுமா? அடுத்தது நம்ம பார்க்கணும். 10வது வசனம். பண ஆசை எல்லாம் தீமைக்கு வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனையாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பலர் இதனால என்ன இருக்கிறார்களா? விசுவாசத்தை விட்டு விலகி இருக்கிறார்களா? பண ஆசையினால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வேணாம் என்று சொல்லி விசுவாசத்தை விட்டு விலகி இருக்கிறார்களா? அதனால பவுல் சொல்கிறாரு, நீ ஜாக்கிரதை. இது ரெண்டாவது. ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்? ஒண்ணு, உனக்கு அழிவு வரும். இரண்டாவது, நீ விசுவாசத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. You have to be careful because you can face a terrible destruction in your life, or second, you can leave your faith. விசுவாசத்தை விட்டு விலகி போகிறதுக்கு பணம் ஒரு காரியமாக இருக்குது என்று சொல்லி பவுல் சொல்றார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லியிருக்கீங்க. பணம் ஆண்டு மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை இதனால இடையே விளக்க முடியும் என்று சொல்லி பவுல் சொல்றார். நடக்காத ஒரு காரியத்தை பவுல் பேசுறாரு கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு யார் காட்டி கொடுத்தா? 30 வெள்ளி காசு. நல்ல ஒரு உதாரணம். அம்மாவா இல்லை, விசுவாசத்தை இழந்து இது நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா நம்மளும் போகிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை வசதி, ஞாயிற்றுக்கிழமை தான் வசதி கூட காசு, ஞாயிற்றுக்கிழமை தான் வசதி கூட ஆளு வருவாங்க, அப்பதான் வசதி கூட பிஸ்னஸ் கிடைக்கும் என்று சொல்லி பேசிக்கொண்டு இருக்கணும்னா போங்க, சம்பாதிப்பீங்க. கண்டிப்பா உங்க பிஸ்னஸ் நல்லா இருக்கும். ஏன்? ஞாயிற்றுக்கிழமை லீவ் எல்லாம் வருவாங்க. ஆனா அந்த காசு எங்க போகுது, எங்க வருதுன்னு உங்களுக்கு தெரியல. நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் புத்தோ மார்க்கெட் தெரியுமா? புத்தோ மார்க்கெட் முன்னாடி ஒரு ஒட்டுக்கடை மாதிரி நாசிக் ஒரு ராத்திரி மீன் கூரைலாம் போடுவாங்க. சரியான ஃபேமஸ், அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் சண்டே போடுறது கடை திறக்கிறது கிடையாது தெரியுமா? ஏன்னா கிறிஸ்தவ சண்டே கடை பார்க்குறாங்க. சண்டே தான் கூட ஆடு வரும். இன்ன வரைக்கும் எத்தனையோ வருஷமா நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாள் சண்டே கடை திறந்தது. ஒரே வீடு வாங்கி பெருசா போயிட்டாலும் கிடையாது. ஆனா பிள்ளைகள் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஜாக்கிரதையாக இருக்கு. பணம் நம்ம விசுவாசத்திலே நம்ம ஜாக்கிரதையாக இருக்க தேவைப்படுகிறது. 2 காரியம் நான் சொல்லிட்டேன். 1, போதுமான இதயத்தோட இருக்க வேண்டும். ஏன் போதுமான இதயத்தோட இருக்க வேண்டும்? 1, அதுவே சிறந்த ஆகாயம், அதுவே மிகுந்த ஆகாயம். 2வது, ஏன் போதுமான இதயத்தில் இருக்கணும்? எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக போறது கிடையாது. 2வது, ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்? 1, அது அழிவை கொண்டு வரும். நம்மளே பல சோதனைக்குள்ளாக சென்று ஆபத்துக்குள்ளாக வர வாய்ப்பு இருக்குது. 2வது, ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்னா நம்ம விசுவாசத்தை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
மூன்றாவது நம்ம ஞானமா இருக்க வேண்டும். எதுக்கு ஞானமா இருக்கணும்? இப்பதான் பவுல் விசேஷமான காரியத்தை அவங்க சொல்லுகிறாரு. அதனால நான் 14ஆம் வசனத்தை வாசிக்க சொல்றேன். வாசிப்போம். 14ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு கவனமா பாருங்க. அந்த வசனத்துக்கும் 10வது வசனத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இங்கிலீஷ் புத்தகத்தை இங்கிலீஷ் வேதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா டிஃபரெண்ட் அவர்கள் டைட்டில் போட்டு பிரித்து வைத்திருப்பாங்க. ஆனா தமிழ் பைபிளை நீங்க வாசிச்சீங்கன்னா கிடையாது, எல்லாம் வரிசையா தான் வரும். அதனாலதான் இது ரொம்ப முக்கியமான வசனம். அவர் சொல்லுறாரு வாசிங்க 14ஆம் வசனம். நீயோ அப்படின்னா ஆரம்பத்துல நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டாரு. நீ ஜாக்கிரதையா இரு, போதுமான இருந்தத்தோட இரு, இல்லைன்னா நீ அழிவுக்கு ஆளாக. ஆனா நீ எப்படி இருக்கணும்? வாசிங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவர்களை விட்டோடி. எதை விட்டோடுமா? பண ஆசையை விட்டோடி. ஆண்டவரை விட்டோடி கிடையாது. பண ஆசையை நீ விட்டோடி என்ன பண்ணுமா? வாசிமா. நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடியும்படி நீ நாடு. அப்படி நான் எதை தேடி எதை நாடி போனோம்? பண ஆசை கிடையாது. பணத்தை தேடி. பணம் தேவைதான். பணம் இல்லாம நீ ஒண்ணுமே சாதிக்க போது கிடையாது. பணம் தேவை. பணம் இருந்தாதான் குடும்பத்தின் தேவையை நீ சந்திக்க முடியும். பணம் இருந்தாதான் நல்ல வீட்டில் இருக்க முடியும் பாதுகாப்போட. பணம் இருந்தாதான் நல்ல இன்சூரன்ஸ் போட்டு நீ வைத்துக்க முடியும். அது முக்கியம் தான், அது தவறு கிடையாது. பண ஆசையை விட்டு நீ விட்டோடணும். பண ஆசையை விட்டு ஓடி நீ என்னத்தை தேடி போகணுமா? அன்பு, சாந்த குணம், பொறுமை, அதனை நோக்கி ஓடு. அது முக்கியம். அதனை நோக்கி ஓடு சொல்லி பவுல் என்ன பண்ணுகிறாரு? தீமோத்தி கிட்ட சொல்லுகிறத நம்ம பாருங்க. நான் குரலை உயர்த்தி பேசுறேன். குரலை உயர்த்தி பேசாம பணத்தை தேடி ஓடாது. அன்பு, பாசத்தை தேடி ஓடு. பைபிளை வாசிக்கும்போது சில நேரத்துல டோனை மாத்தி வாசிக்க கற்றுக்கோங்க. ஆண்டவர் அவங்க கஷ்டப்பட்டு அழுத்தி சொல்லிட்டு இருப்பாரு. எப்படி நம்ம வாசிப்போம்? பாவத்தை விட்டு ஓடு. அப்படி வாசிச்சா வராது. பாவத்தை விட்டு நீ ஓடு வாசிக்கணும். சரியா? அப்படிதான் பவுல் இங்க எழுதுகிறார். பவுல் இங்க பொதுவான டோன்ல பவுல் தீமோத்தி தலைய ஐயா நீ சரியா பண ஆசையெல்லாம் தேடாத அப்படி சொல்ல கிடையாது. பவுல் அழுத்தி தெளிவாக அடிச்சு சொல்கிறார். பண ஆசையை விட்டு ஓடு. எதை நாடு? அன்பையும் சாந்த குணத்தையும் நாடு என்று சொல்லி பவுல் சொல்வது பார்க்கலாம். தேவஜனமே, இன்னைக்கு நம்ம ஞானமாக நடந்து கொள்ளணும். என்ன நம்ம ஞானமாக நடந்து கொள்ளணும்? எதை நாட போகிறோம்? எதை நாடி நம்ம போக போகிறோம்? எதை விட போகிறோம்? அது நம்ம கையில இருந்து அது நம்ம சிந்தித்து ஞானத்தோட நடந்து கொள்வது காணப்படுகிறது. இன்னைக்கு நம்ம பணம் ஆசை வைத்து கொண்டு பணம் தான் முக்கியம் என்று சொல்லி நம்ம காரியத்தை செய்து கொண்டு இருந்தால் அழிவு தான் வரும். அழிவு தான் வரும். தெரியுமா? வசனம் 4 வாசிங்க. வசனம் 4 வாசிங்க. இவன் திருவாக்குள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தகர்த்தங்களை வாக்குவாதங்களை பற்றி நோய் கொண்டவனும் இருக்கிறான். இவைகளோ பொறாமையும் சண்டையும் துஷ்டங்களும் பொல்லாத சம்சாரங்களும் உண்டாக்கி கெட்ட சிந்தனையுள்ளவர்கள் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியாக ஆகாத ஒளியில் நின்று எண்ணுகிறவருமாக இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும். மாறுபடாத தகர்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. என்ன நடக்கும்? பணம் ஆசைத்தா பொறாமை, கல்லாணி இருந்தியும் கோபம். நான் சொல்லுகிறேன், திருசபையுள்ள நினைக்கிறேன். சரியா? திருசபையுள்ள நினைக்கிறேன். அவரு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு தெரியுது. ஏன் அவனுக்கு தெரியுது? அவன் பேங்க் ஏன் தெரியுமா தெரியுது? அவங்களுடைய ஒரு வழி நான் கூட சம்பாதிச்சேன். நல்லா வசதியா இருப்பாங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா பழைய காடி ஓட்டிட்டு இருப்பாங்க. எங்கடா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு, எங்கடா டொனேஷன் கிடைக்கும் தேடிட்டு இருப்பாங்க. ஆனா பேங்க்ல 1000 இருக்கும். எதுக்கு? ஏங்க பாய்க்கலன்னு கேட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்களோட நான் ஒரு வழி சேர்த்தேன், ஒரு வழி கூட சேர்த்தேன். என்ன ஒரு ஆசை! இப்படிப்பட்ட இருக்கிறவங்க சேர்த்துல பேசிக்குவாங்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் சேர்த்துல நடக்கும். பொறாமை, கல்யாணம் இறுதி சின்னமான ஒரு கேள்வி கேட்கிறேன்.
நம்ம திருச்சபையில் கிடையாது. வெளியே இருக்க திருச்சபை நம்ம பார்க்கல. திருச்சபை LCC நான் சொல்லுவேன், நான் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் வந்து கமிட்டியில யார் உட்காந்துருப்பா? சர்ச் கமிட்டியில நல்லா வசதியான உட்காந்துருப்பாங்களா? வயசானவங்க, காசு இல்லாதவங்க உட்காந்துருப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேள்வி பதில் கொடுக்கணும், யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு வகையில திருச்சபை ஏற்பாடு LCC சேர்மன் அந்த திருச்சபையில ஒரு நல்ல வேலை செய்வதா இருப்பாரு, இல்லைன்னா வெளி உலகத்துல நல்ல ஒரு டாக்டர் பண்ண வச்சிருக்காரு. அவர் தான் LCC சேர்மனா இருப்பாரு, அவர் தான் ஜெயிக்கிறார். இப்படிப்பட்ட காரணம் திருச்சபைகளாக இருக்குது. அதனால பவுல் சொல்றாரு, நீ ஜாக்கிரதையா, நீ ஞானமா நடந்து கொள், நீ எதை நடக்கிற எதை விட போறேன்னு சொல்லி நீங்க யோசிக்கணும்னு சொல்லி பவுல், நீனும் ஆண்டோட ஊழியக்காரன், நம்மளும் ஆண்டோட பிள்ளைகள், நம்மளும் ஆண்டோட பிள்ளைகள். ஆண்டோட பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்? ஞானமாக நடந்து கொள்வோம். தேவஜனமே, 3 காரியம் நான் சொன்னேன். முதலாவது, போதுமான இதயத்தோட இருப்போம். இரண்டாவது, ஜாக்கிரதையாக இருப்போம். மூன்றாவது, ஞானமாக இருப்போம். எதுக்கு போதுமான இதயத்தில் இருக்கணும்? அதுவே மிகுந்த ஆகாயம். இரண்டாவது, எதுவுமே கொண்டு வரல, எதுவும் எடுத்துக் கொள்வது கிடையாது. எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்? அழிவை கொண்டு வரும். இரண்டாவது, நம்ம விசுவாசத்துல இருந்து அது நம்மளை நீக்கி போடும். மூன்றாவது, ஞானமா இருக்கணும். என்னத்துக்கு ஞானமா இருக்கணும்? காசு மேல ஆசைப்பட்டா, பணத்து மேல ஆசைப்பட்டா, இன்னைக்கு நம்ம பொறாமையும் கல்யாண இதயத்துக்கும் ஆளாகும். ஆனா ஆண்டவரை நோக்கி அவரை நாடி நம்ம போறோம்னா, அன்பு, நிதானம், பொறுமை, இதை நோக்கி நம்ம போனோம்னா அதுவே சிறந்தது என்று சொல்லி பவுல் சொல்றதை நான் பார்க்கிறேன். தேவஜனமே, ஜாக்கிரதையாக இருக்கும், கவனமாக இருக்கும், போதுமான இதயத்தோட இருக்கும். பணத்தை எல்லாத்தையும் ஆரம்பத்தில் சொன்னதை சேர்த்து வச்சுட்டு வாழ்க்கையில சமாதானத்தை நம்ம இழந்து போக வேண்டாம். சமாதானத்தை நம்ம இழந்து போக வேண்டாம். பாருங்க, காசு எதுக்கு தேவை? சாப்பிடுறது தேவை. நம்ம தானே காசு சாப்பிடுறது கிடையாது, சாப்பாடு வாங்கி சாப்பிடுறது. பாதுகாப்புக்கு தேவை, குடும்பத்துக்கு தேவை, எதிர்காலத்துக்கு தேவை. ஆனா நம்மளோட சாப்பாடு, நம்ம சாப்பிடுறது பணத்துக்காக கிடையாது, வாழ்றது பணத்துக்காக கிடையாது, வீரோடு இருக்கிறது, மூச்சு விட்டுக்கிறது பணத்துக்காக கிடையாது. சரியா? அதனால ஜாக்கிரதையாக, கவனமாக, ஞானமாக நடக்கணும். சரியா? கண்கள் செய்வோம். ஆண்டவரை வேடிமா பார்க்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே, பொருளாதாரத்திலையும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரே, திருச்சபையில், தேசத்தில், உலகத்தில் பாதிப்பு வரப்போகுது ஆண்டவரே. அதனால நாங்கள் போதுமான இதயத்தோடு இருக்கவும், ஜாக்கிரதையாக இருக்கவும், ஞானத்தோடு நடந்து கொள்ளும்படி எங்களுக்கு நீக்கிறதா ஆண்டவரே. ராஜா, பணம் எங்கள் வாழ்க்கையில் அவசியம்தான் ஆண்டவரே. ராஜா, குடும்பத்துக்கும், பிள்ளைகளுக்கும், எதிர்காலத்துக்கும், சேர்த்து வைக்கிறதுக்கும் ஆண்டவரே அவசியம். ஆனால் பணத்து மேல நாங்கள் ஆசைக்காரபடி கவனமாக இருக்க இருக்கிறதா ஆண்டவரே. ராஜா, அன்பில், நிதானத்தில், சாந்த குணத்தில் நாங்கள் நாடி போட, நல்ல உணர்வை நாங்கள் நோக்கி போட, உண்மையை நோக்கி போட இருக்கிறதா. பணத்தை நோக்கி போடாமல் ஆண்டவர், யான் ஊழியத்துக்கு வரல அப்பதான் படிப்பு இருக்குது, யான் ஊழியத்துக்கு வரல, யான் திருச்சபைக்கு வரல அப்பதான் நல்ல விசுவாசம் இருக்குது, அப்படி நாங்கள் சொல்லாமல் ஞானத்தோடு நடந்து கொள்ளபடி எங்களுக்கு நீக்கிறதா, எங்களுக்கு கட்டுதா, எங்களுக்கு கட்டுதாங்க. என் மாதம் கருத்தாக இப்பொழுது இயேசு நாமம் செலுத்தி ஆமென்.